வணக்கம் நண்பர்களே, அங்கம்மாள் டேஸ்டி ஃபுட் குக்கிங் யூடியூப் சேனலில் அட்மினும் ஆகிய உங்களின் பிரபு. இனிவரும் வீடியோக்கள் அனைத்தும் எனது அம்மா அங்கம்மாளின் ஆலோசனைப்படி இயற்கை எழில் கொஞ்சும் மலை சார்ந்த பகுதியில் எடுத்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. எங்கள் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காட்டில் மம்மட்டி வச்சுக்கல. இது கரெக்டாக கிடைக்கும். மண்ணை தோண்டிக்கலாம். ஏன் அங்கே தோண்ட என் குடையங்கடா பட்டியா உன் கூட நான் எடுக்கலாம். ஏய் தப்பு தப்பு எடுத்துருவேன். அதுக்கு தான் அங்கனே வச்சுக்கலாம். இல்லையே இங்கே வச்சா பரதா வச்சுக்கலாம்ல. பரதா மேலே போட்டுக்கிட்டா போதும், ஒரு போட்டு தண்ணி வராது. என்ன செய்வான் பார்த்துட்டா மோனே வா மோனே மோனே வா மோன் வா மோன் டக்கு வாங்க மோனே. அது மாற்றிக்கிறோம், உள்ளே நின்றுக்குவோம். வேற படம் எடுத்துக்கிட்டு கூட இங்கே பண்ணிக்கலாம். வேர்த்துட்டு போயிடும். மாற்றுறாங்கண்ணே வைடாங்கண்ணே. சரி இதை எட்டு கழுவும். நம்ம அந்த வேலையை பார்ப்போம். பாகுபலியா? பாகுபலி. நம்ம ஏரியா எப்படி ஏரியா? நீங்கள் வேணுமா? ஆமாம் வீட்டு வேணும். விறகு விறகு கொண்டு வந்திருக்க போதுமா? விறகு காஞ்ச விறகு. அப்படி சொல்லு. காஞ்ச விறகு கொண்டு வந்திருக்கேன், நனையாமல். பாதுகாப்பா இதில் போட்டு வச்சிருக்குமா? அடுப்பு பக்கத்தில் வச்சு. என்ன விறகு இது? காட்டு விறகு. காட்டு விறகு. இது பேர் வந்து மிளகு நாரி விறகு. மிளகு நாரி. தவறுன்னு இதில் போட சொன்னாங்க. இதில் தான். இதில் தவறுன்னு போட்டு அப்பப்போ மாற்றிக்கிறேன். நான் கழிச்சு தண்ணி ஏறிடுமே, அப்புறம் அந்த நேரம் என்ன செய்வேன்? சொன்ன நம்ம சொல்கிறத கேட்கணும். நேரம் கழுவி எடுத்துட்டு நீ உள்ள படி. வேடிக்கை பார்த்துட்டு பரதா போய் ஒரு சைடாக கெட்டியா எங்கிட்டாச்சும் அந்த மேலே இருக்க கயிறு எடுத்துட்டு வா டக்குன்னு. அப்போ கழிட்டீங்களா? மட்டன் கப்பை என்ன எந்த ஏரியாக்குள்ளதுன்னு தெரியும். கேரளான்னு முதல்ல சொல்லியாச்சு. எத்தனை கிலோ கப்பை? 3 கிலோ கப்பைக்கு 1 கிலோ மட்டன். அதெல்லாம் சொல்லணும்ல. மழைக்கு முட்டி இறங்கி நனையாமா மழை வேலை. கப்பையை உரிச்சிக்கிட்டு இருக்காரு.
உரிச்சிட்டே இருக்கும். இப்படி தான் உரிக்கணும். ஆமாம், இப்படி தான் உரிக்கணும். நல்லா பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. அப்படியே உரிச்சு போட்டுக்கிட்டு அதை பொடியாக என்ன பண்ணணும்னு பாருங்க. இருக்கணும் முதல்ல உரிச்சோம்ல, அதை வந்து நறுக்கணும். இப்படி நறுக்கணும். இப்படி நறுக்கி ரெடி போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ரெடி போட்டாச்சு. ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கழுவ போகிறேன். கழுவிட்டு சத்தம் முடிச்சிடும். கப்பையை கழுவிட்டு அடுப்பில் ஏற்றி வச்சாச்சுன்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வெந்துக்கிட்டே இருக்கும். கையை வச்சு இறைவா கடவுளே. இப்போ கப்பையை அடுப்பில் வைக்க போகிறேன். அடுத்து என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அப்படியே இருங்க, பார்த்துட்டே இருங்க. அடுப்பில் ஊற்றி விட்டாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி நிறைய போட்டுக்கிறணும். பார்த்தீங்களா? பாருங்க, இந்த பாருங்க. இது தேவையான அளவுக்கு உப்பு. ஓகே. எவ்வளோ நேரம் இது வேக வைக்கணும்? இது ஒரு அரை மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஆமாம், ஒரு அரை மணி நேரம் அடைச்சி மூடி வச்சிடணும். அது வெந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, கப்பை வெந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் மட்டனை ரெடி பண்ணுறோம். அலசி ரெடி பண்ண போகிறோம். கழுவி ரெடி பண்ணி. ஆமாம், கேரளாவில் பெஸ்ட்டேவும் கப்பை பிரியாணிக்கு ஃபீஃபு தான். நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு மட்டனில் இன்னைக்கு பண்ணுறோம். வெளியில் தெரியும். மட்டனை எடுத்து கழுகுங்க. போடுங்க. வீட்டை பார்க்கக்கூடாது. மட்டனை கழுகுறோம். என்ன தெரிஞ்ச காட்டுக்குள்ளே நம்ம வீட்டிலனா சௌரியமாக பண்ணலாம். காட்டுக்குள்ளனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே செஞ்சு. மட்டனை கழுவியாச்சு. சரி, மட்டனுக்கு மசாலா எல்லாம் கூட்டி சரி இப்போ தூக்கி அடுப்பில் வச்சு சரி அதே வேக வைக்கிறோம். இப்போ ஆல்ரெடி 2 வெந்துக்கிட்டு இருக்கோம். சரி, எல்லாம் சேர்த்து சரி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். அழகாக சொல்லி சமைப்பேன். படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து பார்த்துவோம். அப்படி எடுக்கிறது சரி, ஏதாவது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு. அவ்வளோ போதும். இப்போ தேவையான அளவுக்கு வத்தல் பொடி. இது 1 கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டு கரம் மசாலா போடணும். மட்டன் மசாலா ஒரு பாக்கெட்னா எத்தனை கிராம்? இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாத்திரம் அடுப்பில் வைக்கிறோம். எண்ணெய் ஊற்றணும். பாருங்க, என்னென்ன ஊற்றுறீங்க? தேவையான அளவுக்கு கடுகு உளுந்து போடணும். ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடு போட்டுக்கிறணும். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறணும். தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கணும்.
கருவேப்பிலை போட்டு இப்படி வளர்க்குறோம், கிண்டணும். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், இதை போடுறோம். தக்காளி வதக்கலாம். அப்படியே வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 20 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு எதை போடணும் இதில் வேறு மாதிரி. இப்போ மட்டனை உள்ள போடுறோம். மட்டனை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நல்லா கிண்டு. இப்போ கிண்டுறோம், நல்லா மிஸ் பண்ணுறோம். அப்படியே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டனை வேக வைக்கிறோம். 2 காப்பியில் நல்லா கிண்டி விடுங்க மௌனே, நல்லா இலக்கி விடுங்க. மட்டன் வேக 1 hour ஆகும். 1 hour ஆயிருமா? 1 hour ஆகும். ஏன்னா காட்டுக்குள்ளே என்ன கேஸ் இல்லைல்ல, காட்டுக்குள்ளேயே பண்ணுற தீயிலே பண்ணுறோம். என்ன மரம்? பிரியாணி அதாவது விலை அங்கே வச்சு உருவாக்கி தான் போடுவாங்க. இது அப்படி இல்லை, இது காட்டுக்குள்ளேயே இயற்கையாக உருவானது. இயற்கையாக உருவான பிரியாணி இலை இருக்குது. கசிக்கு போடணும். இதான் மரம், இதுதான் பிரியாணி இலையா? பிரியாணி இலை. காட்டு இயற்கையான காட்டில் விளையிற பொருள். என்னது டவுனுக்கு வருது? இயற்கையானதா? இது காட்டிலே உருவான மரம். இதை பாருங்க, இயற்கையாக பெரிய மரமாகவே இருக்குது பாருங்க. மேலே பாருங்க, நல்ல பெரிய மரமாகவே கசக்கி போட்டோம்னா நல்ல மனம் கிடைக்கும், நல்ல வாசனையான பொருள். இதுதான் பிரியாணி இலை. பிரியாணி இலை விற்கிறாங்க, அங்கே விற்கிறாங்க. இது வந்து எங்க பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்க. இப்போ அதை போட்டு மூடி வைக்க போகிறேன் பாருங்க. அப்படியே போட்டு மூடி வச்சாச்சுன்னா கம கம நல்ல வாசனை இருக்கும். மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம வெட்டி வேக வச்சோம்ல, அது வந்து வெந்துருச்சு. இப்போ இறக்கி கீழே வச்சுட்டு அடுத்தபடி அதை இடிக்கணும். அதுக்கு இடிக்கிறதுல ரெடி பண்ணுறேன் பாருங்க. இப்போ இறக்க போகிறேன். இந்த கப்பை வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா அழகாக வெந்துருச்சு. பக்குவமாக இடித்து மட்டும் வைக்கிறோம். பண்ண போகிறேன், கப்பை இடிக்க போகிறோமியா, வெந்துருச்சு. இறக்கி இடிக்கணும். சரி. அப்போ மழை கொஞ்சம் கூடுதல் இருக்கிறனால கம்பு இல்லை. சரி. அதனால் இந்த பாருங்க, கப்பை வெந்துருச்சு, நல்லா ஆயிடுச்சு. கரண்டிலே அடிக்கலாம்ல? கரண்டிலே அடிக்கலாம். இடிங்க. இந்த இப்படி இடிச்சா போதும். அதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கு. வந்துருக்குங்க, அருமையாக இருக்கும். நல்ல முட்டை கப்பை பூவா வந்து போச்சு. ஏத்த கப்பை இதெல்லாம் வாங்கணும். இது பேர் ஏத்த கப்பை. அது ஆகி போனோன்னா பரவாயில்ல. மட்டன் ரெடி ஆயிடுச்சு பார்த்துங்க. வீட்டு கூடுதலாக அதில் ஊற்றிக்கிறேன். பாருங்க, மட்டன் இப்போ வெந்துருச்சு பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு மட்டனு. பார்த்துங்க, வேக வச்சு இடித்து வச்சுருக்கோம். அப்படி இந்த மட்டனை அதில் ஊற்றுறோம். ஊற்றுனா மட்டன் கப்பை பிரியாணி. நல்லா பாருங்கள் என்ன செய்கிறோம்னு பாருங்கள். சொல்லுங்க. கப்பை தூக்கி உள்ள தட்டுறோம் பாருங்க. இதுதான் பிரியாணி, கப்பை மட்டன் பிரியாணி. கப்பை மட்டன் பிரியாணி. நல்லா பிளம நல்லா கிண்டுனீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில் கப்பை பிரியாணி அப்படின்னா பீஃப் தான் பெஸ்ட்டு. ஆனால் அன்றைக்கி மட்டன் போட ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா இருக்குதா? நல்ல அருமையாக இருக்குது. தலைவரே நீங்கள் சொல்லுங்கள் தலைவரே. ஆனால் பீஃப் பிரியாணியை விட இந்த மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதும் குறைகள் நிறைகள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.